ஊத்திக்க. ஓசியில புழு புளி பார்க்க நினைக்கிறேன். இப்படி ஆம்பளை சிரிச்சு கேள்வி பண்றது சரிதே, நீங்க சிரிக்கிறதுலாம் சரிதே, நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறதும் சரிதே, என் மேல ஆசைப்படுறதும் சரிதே. ஆசைப்பட்டு என்ன பண்ண பையல ஆம்பளை கூட ஏமாந்து போவீங்க, அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை கூட வாங்க வேணாம்னு சொல்லல. எதுக்கு உட்காந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பாங்க, கிட்டி தான் அடிக்க முடியும். அங்க வர அந்த மாமையில எத்தனை மிஷின் இதெல்லாம் எத்தனை குண்டாச்சட்டி உடைச்சாங்க. மாமா உன் வயசுக்கு கைமுட்டி போடாத மாமா, கைமுட்டி விடு மாமா. அங்க வர அந்த மாமையை வரை படுத்து கிடந்தா கை கவிய கவுல விட்டுட்டு இருக்கட்ட நல்லா தான் இருக்கு. என்ன சொல்றிய பெண்ணா பிறந்து இனத்தை கண்டா, நல்லா பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நல்லூர்ல மண்ணா பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தா முருகா நாலு ஆம்பளையாவது உள்ள விட்டு ஓட்டி இருப்பாங்க. எதுக்குள்ளையா பாய்த மறுக்கி மண்ணுல ஓட்டு ஓட்டி இருப்பாங்கல்ல, ஒண்ணும் நாம கோர மாட்டேன்னு போடும். நீங்க சொல்லுங்க, எனக்கு எதுல குறைச்சல்? எனக்கு மண்டையில குறைச்சலாம், இல்லை எனக்கு கொண்டையில குறைச்சலாம், இல்லை எனக்கு தொண்டையில குறைச்சலாம், இல்லை எனக்கு புடவை நம்ம புடவையில குறைச்சலாம். நானும் ஆசைப்பட்டு பேசப்பட்டு ஒருத்தர காதலிச்சேன். உயிரோட இருக்கணும். என்னை பார்க்க லம்பாடி முண்ட மாதிரி தெரியுதா? சரி, வெளிப்படையா பச்சையாவே கேட்கிறேன். செய்ய முடியாத நாய் என்ன மையத்துக்கிட்டே வர்றேன்? மூதேவி கரண்ட கால் எழுதி சாக வேண்டியதானே? தகத்து புடுறது கட்டியை போட்டு குப்புறப்படுத்த போது மூதேவி இதை தகத்து புடுறாங்க. காதலிக்கிறேன் சொல்லி விட்டு கையை விட்டுட்டு போயிட்டேன் மூதேவி போய். இன்னும் மாமா ஒரு மாதிரி சிரிக்கிற? அவன் மாட்டாச்சு கம்மௌண்டர் வழியா வந்தேன் கையை விட்டு ஜனம் முடிச்சு பாக்குறதுக்கு. வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டேன். அவன் வருவான் நானும் தொடர்ந்து ஓட்ட மாதிரி படுத்து கிடக்கிறேன். கண்ட நாயெல்லாம் வந்து நக்கிட்டு போயிரும் போல இருக்கு. குழம்பு சட்டி எடுத்தேன், நீ வேற ஒண்ணு நினைக்கிறேன் மாமா. குழம்பு சட்டி எடுத்தேன், நாய் நக்கினாலும் பரவாயில்ல, இந்த பெட்டிக்கார போய் செந்தில் வந்து நக்காம இருந்தா சேர்ந்தேன். நாக்க தொலாவிட்டு இருக்கிற இதுக்குதான் நான் ஆம்பளோட சேர்றது கிடையாது. ஜோரி இப்படி சிரிக்கிறாங்க கேள்வி பண்றாங்க. இதுக்குதான் எனக்கு ஆம்பளை இருக்கனால சுத்தமா புடுக்கலாம போச்சு. சீச்சி பிடிக்கவே இல்லை ஆம்பளையில. அதுக்காக நான் ஆம்பளோட சேர்றது கிடையாது. பொம்பளையோட ஒன்று சேர்ந்து விளைக்கிறது. மாமா நல்லா இருக்கா?
சேலை கட்டி சூப்பரா இருக்கா? சரி ஏத்தா நல்லா இருக்கா சேலை கட்டி? நல்லா இருக்குல்ல. ஆனா சேலை கட்டி வர்றது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா சேலை கட்டி வர்றது பெரிய ரோதனையா தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல, நல்லூர் நம்ம தாய் கிராமம் தானே. நம்ம ஊர்ல ஒரு உண்மையை சொல்றதுக்கு என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு போயிருந்தா தினம் நடந்துதான் போறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நம்ம ஊர்ல அருமையான கலையரங்கம். ஆனா அன்னைக்கு போன ஊர்ல என்ன தெரியுமா, கம்மாக்கரை ஓரத்துல ஒரு கொட்டகை மேடம் போட்டிருந்தாங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. நானும் உள்ள சேலை கட்டி ரெடி ஆயிட்டேன். நடிக்க வரலாம்னு நினைக்கிறேன், உனக்கு வந்துருச்சு. சரி உனக்கு வந்துட்டு வந்து நடிப்போம்டான்னு கொட்டைக்கு பின்னாடி இருட்டா இருக்கேன்னு சொல்லி கொட்டைக்கு பின்னாடி போறேன். என் சேலையை பார்த்ததுமே இந்த மிருதங்கார பெட்டிக்கார மாதிரி இளவட்ட பெயர் 5 வெளிய கெதிச்ச இளவட்டம் சேலையை பார்த்துக்கிட்டே பின்னாடியே வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மாவா இருந்தாங்க, வாடி அப்படின்னாங்க. ஆனா வேணாம்டா, எதுக்கடா எடுத்து வரலாம் அப்படின்னு. தெரியும் வாடி அப்படின்னாங்க. ஆனா வேணாம்டா சொன்னேன். 79 பேர் 5 பேருமே நடு கம்மா கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேர் கையை இப்படி விரிச்சு பிடிச்சுக்கிட்டான், 2 பேர் காலை இப்படி விரிச்சு பிடிச்சுக்கிட்டான். ஐயோ கையை பிடிச்சிட்டேன், காலை பிடிச்சுக்கிட்டான். எப்படியாவது கத்தி யாரையாவது கூப்பிடுறாங்க, வாயை திறந்து கத்த போனே. 5வது அந்த 79 போய் வாயில துணியை வச்சு அமைக்கிட்டான். எந்த துணியை வச்சு அமைக்கிறேன் தெரியுமா, துணி கிடைக்காம மூதேவி அவன் தௌசர கலத்தி அமைக்கிட்டான். மூத்த கவச்சு வாட தாங்க முடியல. நான் 35 நாள் இருக்குமோ 45 நாள் இருக்குமோ மண்ணெண்ணெய் ஊத்தி போறதுனோட பிடிக்காது. நானும் துணியை சமக்கிறா விடல, தப்பிச்சிடலாம்னு கத்தி பார்க்கற முடியல. மல்லாக்க படுக்க போட்டு ஓடு மந்தி சரக்கு குரங்குறத குடிச்சு வாங்கி உள்ள இருக்கு. போத மப்பள சேலை அவுத்தாங்கி வருது. மூதேவி ஏமாந்து போனாங்க. இங்க கிடக்குற மாதிரி தானே அங்க கிடக்குது. நல்ல வேலை மாமா, மல்லாக்க படுக்க போட்டு சேலை அவுத்தாங்க, குப்பரக்க படுக்க போட்டு சேலை அவுத்துருந்தாங்க. என்னைய குமரிப்பாங்க, பாயாசம் இருப்பாங்க. 27 தப்புச்ச முளைச்சி ஓடி வர விட்ட வாடு பெரும்பாடு. இதுல இருந்து நான் சரி எங்கேயுமே ஒணுகுக்கு போறது கிடையாது. உட்காந்து அருணாச்சல போட்டு கட்டிடுறது. சரி அவளை கூப்பிட்டு பேசிக்கிறோம். அவதான் அந்த இடத்துல தாளக்கார 27 பேசிக்கிட்டு இருக்கும்போது இடுப்பு முடிச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த சோழியை வந்து ஆம்பளையோட சேரப்படாது. 27 பொட்ட வைக்க வைக்கிறது. அடியா ஓடியாடி சுறுசுறுப்பா ஓடியாடி. செல்லி நல்லா இருக்கியா? ஏன்னா மனுஷனா பிறந்தாலும் ஒருத்தர் நல்லா விசாரிக்கணும், அதான் முக்கியம். இப்ப நீ நல்லா இருக்க, நானும் நல்லா இருக்கேன். இங்க இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் தானே தெரியும் சொல்லுவாங்க. ஏன் தொடர மாட்டேங்கிற, ஏன் பொம்பளை தொட்ட என்ன தப்பு மாமா, பொம்பளை தொட்ட என்ன தப்பு இருக்கு? நான் அப்படி சொல்லு மாமா, சொல்லலாம் இல்ல எங்க அளவு செய்ய ஐ லவ் யூ. ஏத்தா பொம்பளை தொட்ட என்ன தப்பு? பொம்பளை செவ்வாய் சாமி கும்பிட கொலக்கட்டைலாம் திங்கிறோம்ல, ஐயோ சொல்லிட்டு சாமி கண்ணன் ஓடிடும் அழிச்சிட்டே. ஆம்பளை பைக்கு எவ்வளவு ஒழுக்கு வந்துருச்சுங்க, நம்மளும் போய் ஒழுக்கு வந்துடும். ஓடி விட்டுட்டேன். ஆனா கூச்சப்படாம எவ்வளவு ஒழுங்கு இருக்க வர்றாங்க அப்படின்னு இருக்குன்னா. ஆனா ஒரு சில பிள்ளைங்க ஒழுங்கு இருக்க வர்றது பயப்படுறது கழுதிங்க. நான் சொல்லிட்டேன், ஒழுங்கு இருக்க வரும்போது கவலைப்படாதடி, அப்படி பயமா இருந்தா கவலைப்படாத. நம்ம 2 பேரும் எதுக்கு உட்காந்து அடிக்க முடியும்? ஏன் தூக்காதடியா? ஏன் தூக்கம் குறைஞ்சா போகுது? அடியே நம்மளாம் பொம்பளை பிள்ளைங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம கண்ணுக்குள்ள. தமிழ்நாட்டுல கற்பு ரொம்ப முக்கியம். என்ன கற்பு முக்கியம்? ஏன் மாமா பெட்டிக்கார மாமா, என்ன மாமா கற்பு முக்கியம்? அசுரத்தி முண்டையா? நீ ஒசத்தும் போதே நினைச்சேன் தூக்கி கொண்டு புதப்புலியில் அமுக போறீங்க. இந்த சர்வீஸ் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் பெட்டி அனுபவம். உண்மையிலே வாத்தியார் ஜிகே சேர்ந்துறேன். எப்பேற்பட்டாலும் நல்ல மனுஷனுக்கு சிஷியனா வந்தது அவர். உனக்கெல்லாம் இன்னும் அனுபவம் பத்தல. என்ன நல்லா வாசிக்கிற, பாட்டு நல்லா பாடுற, மக்கள்கிட்ட பேர் போடுறாங்க. அனுபவம் பத்திரி முண்டை உடம்புலாம் மசில் இருக்கின்றே இல்ல. ரோம கட்டு அதிகாரத்துல தான் காம கட்டு அதிகமா இருக்கு. ரோம கட்டா காம கட்டான்னு இருக்கான். தப்பி சிக்கிறாங்க, செத்துருவ சிக்கிற செத்துதே ஆகணும். ஆமா அடியே நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். இத காட்டில முரட்டு முடியாதுன்னு பாத்தீங்க. அடியே எங்க சொல்ற நீ முரட்டுல பாத்துதானே கதோட கைகாலி சொடையில படுத்து கிடந்த ஒரு வாரமா காசு வந்தவங்க. ரொம்ப துக்காதடி. தப்பா நினைக்காத. தூக்கலாமா? குளிச்சு முடிச்சிட்டு துணி முடியாம துவைச்சு காய போட்டேன். எங்க செந்தட்டியில சேலையை காய போட்டுருக்கேன் உங்களுக்கு. தூக்குவியா? போடி அங்கிட்டு போய் தூக்குடி. ஏன்டி அழிக்குதுடி? அழிக்க சொல்லி எத்தனை ஆம்பளை உட்காந்துருக்காங்க, அவங்க தூக்குற ஆம்பளை
கம்ப்ளீட் கொடுத்துருவார் எடுவிட்டுவைய நல்லா சரி உன்னை பார்த்த சந்தோஷம். ஆனா நான் மனசு வேதனையில கிடக்குறேன். சொல்றது கேட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி 5 இளவட்ட பையனை கெடுத்து விட்டாங்க. கெடுத்துட்டாங்களா? ஐயப்பா அடியே உன்னை கெடுத்துட்டாங்களா? சொரணகட்ட முண்டை. அது சரி கெடுத்துட்டாங்கன்னா நீ சட்டம் போட்டுக்கலாம்ல? சொரணை படுத்துருந்த நாங்க சொர்ணகிட்ட போய் வந்து சுகமா இருந்துச்சு படுத்து போடி முண்டை போ. ஆனா கெட்டிக்கார வீர பொம்பளையான 5 பேர் என்னை கெடுத்திருக்காங்கல்ல, 5 பேர் நீ சும்மா விட்டனா? என்னடி பண்ண? 5 பேருமே காசு வாங்கி தானே விட்டேன். அதுலி ஒரு கொடுமை. அதுலி ஒருத்தர் 10 ரூபா கிடைக்க 20 அவன் கூட பரவாயில்ல. இன்னொருத்த என்ன தெரியுமா? பழைய 1000 ரூபாய் 2000 கொடுக்குறான். இந்த பொழப்புக்கு நானே சாகடி. என்ன பண்ண நான் அப்படிதான் சாகாம நினைச்சேன். ஆனா என்ன பண்ண சொல்றியா? அதுக்கப்புறம் சொல்றேன். பழைய 2000 1000 செல்லுமா? செல்லாதுல. நானும் வெள்ளிக்கிழமை கேட்டேன், இந்த தாள் செல்லாத எப்படா மாத்தணும் கேட்கிறேன். அவன் கேட்கிறேன் அக்கௌண்ட்ல ஓட்டு தந்துறியான், பேங்க் அக்கௌண்ட்ல. நான் போய் அக்கௌண்ட்ல கூட உள்ள முடிச்சு தந்துறியான். என்ன ஒண்ணு பொழப்புக்கு நானும் சாக சொல்றேன். உண்மையிலேயே நானும் எத்தனையோ தொழில் பார்த்தேன். பணியார கடை போட்டேன், படுத்துருச்சு. ஆப்ப கடை போட்டேன், படுத்துருச்சு. டீ கடை போட்டேன், படுத்துருச்சு. எல்லா தொழிலும் செஞ்சு படுத்துருச்சியா. இந்த எந்த தொழிலும் சரிபட்டு வரலாம் படுத்துருச்சேன்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கார பையில வர சொல்லி, ஓல்டு பங்கு சரக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லி, ஒரு ரோக்கர் பாட்டில் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லி, சாக போறடி ஒண்ண வாங்கிட்டு வர சொல்லி, அப்பதான் காம்பினேஷன் சரியா இருக்கும் அப்படின்னு ஊத்தி கலந்துட்டு குடிக்க போன பக்கத்துக்காரங்க கிளம்பி வந்து பழக்கம் தட்டி விட்டுட்டான். இருவட்ட முட்டை நானே சாக போற எதுக்கு நீ தட்டி விட்டேன்னு கேட்டேன். அப்ப சொன்ன எதுக்கு நீ சாக போறவன்னு. இன்னும் ஆப்ப கடை போட்டேன், படுத்துருச்சு. பணியார கடை போட்டேன், படுத்துருச்சு. எல்லா கடையும் போட்டு பார்த்தேன், படுத்துருச்சு. எல்லா தொழிலும் செஞ்சு பார்த்தேன், படுத்துருச்சுன்னு சொன்னேன். அதான் ஜாக போறீங்கன்னு. அப்பதான் அந்த கல்வி கேட்டா, எல்லா தொழிலும் செஞ்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பார்த்தியா அப்படின்டா. இந்த தொழில் எனக்கு ஒண்ணும் புரியல. எந்த தொழிலுங்க? இந்த படுத்துருச்சுன்னியே அந்த தொழில் பார்த்தியான்னு கேட்டா, எந்த தொழில் தெரியல. ஆனா படுத்துருச்சுன்னு அப்பதான் எனக்கு முன்னாடி படுத்துருச்சு. அவ படுத்திருக்கியான்னு கேக்குறான். சரி மண்ணுதுன்றது மசில் என்ன உனக்கு கொஞ்சம் 9 மனுஷி தின்ட்டு போறியா? அவ படிச்சிட்டு அவ சொன்ன டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒண்ணு எனக்கு 5 பேர் கெடுத்துட்டாங்க. ஆனா கெடுக்கும் போது நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, தனியா போனது தப்பு. என்னது? தொலைக்கு ஒரு ஆளை கூட்டு பேசலாம். உடனே என்ன சரிடா அம்மா பாப்போமா? மா சீக்கிரம் ஆடி முடிஞ்சு
வர வர உனக்கு ஆரம்பிக்கிறது தெரியல, முடிக்கிறது தெரியல. அம்மா வணக்கம் அம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா. பல்லாண்டு காலம் சீரும் சிறப்போட இப்படியே நல்லா அப்படியே வளரும். அம்மா யார் இவன்? இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காளே. ஏய், சீ, என்ன பண்ற? இந்தாடி. ஐயோ, அசிங்கப்படுத்திட்டமா என்ன பண்ணிக்கிட்டு? சேலை ஒதுங்க வைக்கிறேன். நல்லா இருக்க சேலையில. அப்படியா? பாத்து வா. பக்கத்துல கொடியில கிடந்து சுத்திட்டு அடிப்பாவி, உன்னை யார் தேடிக்கிட்டு இருக்க போறாங்க? அம்மா அத்தாடி. மைக் செட்டுக்காரங்க யோகா அடிச்சிருச்சு. இங்க வாடியே, இங்க வா. ஏமாமா சரி, நாளைக்கு இன்னொரு வர. நாளைக்கு கைத்த புடுங்க ஒரு எங்க தெரிவிச்சு 70 துணி வரைக்கும் விளக்கமா எடுத்துட்டு வரும். பொம்பளை பிள்ளைக்கு எங்க தெரிவிச்சு இதுக்கு தான் ஆம்பளோட சேரப்படாது. ஏமா, ஏய், அதான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு அங்க போ. பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறாங்க தெரியுதுல உனக்கு. கூப்பிட்டா போ. அவன் இப்படிதான் போவாங்க. அதுதான் இப்படியாம போவாங்க. ஏன், எதுக்கு, என்ன விவரம் சொல்லுங்க. நான் இங்கேயே நிக்கிறேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா இருக்கிறதுல அடக்க ஒடுக்கம் கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. நீ அடக்கமா இருக்கா கொண்டு சுடுகாட்டில கொண்டு வைக்கிறேன். எதுக்கு அங்கதான் அடக்கம் பண்ணுவாங்க. முகலே பாரு. உன்னை அடக்கம் பண்ண கேக்குறேன். அடக்கமான பொம்பளை பிள்ளை யார சொல்லுது? உன்னையதான் சொல்றேன். அடக்க ஒடுக்கத்துக்கு தன்னை சிறந்த பெண் நான் தானே நல்லூர் கிராமத்துக்கு அது எப்படி நீ அடக்க ஒடுக்கமா இருக்கின்ற நானும் தெரிஞ்சு விடலாமா? நான் சொல்லவா? சொல்லு. அடக்கம் ஒடுக்கம் அதுக்கு விளக்கத்தை சொல்லு. நீங்க வாமா. அந்த காலத்துல எங்க வீட்டு ஆத்தாமாரு அடக்க ஒடுக்கத்தோட எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அடக்கம்ன்ற மாறாப்ப ஒதுக்கி சரி. ஒடுக்கம்ன்ற முந்தானையை இப்படி உதறி சொருகிட்டு சொருகிட்டு. அது எங்க வீட்டு ஆத்தாமாரு நடந்ததை எப்படி நடந்து வராதுன்னா வா, வா. குமிஞ்ச தலைநூறா நடப்பாங்க. எப்படி நடப்பாமா? இது அடக்கமா? அப்படியே மெதுவா தலைநூறு எதுக்கு ஒரு ஆம்பளை என்ன சொல்லுவாங்க? அடடா அதிர்ஷ்டலட்சுமி வந்துட்டா, அன்னலட்சுமி வந்துட்டா, யோகலட்சுமி போயிட்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல அடக்க ஒடுக்கம் போச்சு. இந்த ஒடுக்கம் இந்த அடக்காய் இங்கிடும் தண்ணி உலாக்கி போனாலும் காய் வாங்க போனாலும் எப்படி போறது? எப்படி போற? காய் வாங்க. நான் என்ன கிடையாது. அங்க இருந்து வா. அங்க இருந்து வாடி. இப்ப அடக்கமான பொண்ணு எப்படி வந்து கேட்பா? அடக்கமான பொண்ணு அது முதல்ல வந்தாச்சுல. இப்ப வரணும். அந்த இப்ப அழகாப்படாத பொண்ணு எப்படி வருவா? என்னமா என்ன காய் இருக்கு? என்கிட்ட முருங்கைக்காய் வேணுமா? அது ஒண்ணு உடம்புக்கு ஒத்துவதால் புடலங்காய் வேணுமா? அது சுருண்டு போய் கிடக்கு, கட்ட கட்டி தொங்க விடுது. உன் வெள்ளை கட்டி கொக்க விடு. எப்ப வாங்க உண்டு, எப்ப காய் இருக்காது. உன்கிட்ட என்ன காய் இருக்கு? என்னது? சேனக்கிழங்க. அதுவே நம்ம சட்டி கிழங்கு இருந்தா கொடுக்குறியா? சரி வேணாம். ஒழுங்கா ஒழுங்கா இருக்கணும். சரிம்மா. இது என்னது? 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 என்னதும்மா? என்னது? என்னதும்மா? இது என்னது? அட என்னதும்மா? அட கீழே விழுந்து பாரு, இது என்னது? ஏய், சீ, உனக்கு பாரு. யாத்திரையா இருக்கு? இது என்னது கேட்டா ஒண்ணுதுன்னா அப்புறம் என்ன வளர்த்தது? பாத்து என்னாச்சு இழுக்க மாட்டாம கிடக்குற? உங்களே என்னதான் சேலை செய்து போறாங்க, நானும் தள்ளி போடுறேன். ரொம்ப அழகா தாண்டி இருக்க. இறக்கடி கீழே. அவனுக்கு இறக்கடி. காத்தடிக்கிறா? முகா கட்டிய பாரு. ஏடி அழகா இருக்கு, இப்படித்தானே அவன் எதை வேணாலும் சொல்லுங்க. உள்பா வளர்க்கல. நான் வேணுமா? எங்க அப்பா தான் கட்ட மாட்டா, அவளே கட்ட மாட்டான். ஏன் எங்க குலசாமிக்கு ஆகாதான். அதெல்லாம் உள்போட கட்ட மாட்டீங்களா? ஆமா. ஏடி அழகா இருக்குன்னு சொன்னா ஐயா தெரியாம சொல்லிட்டேன். எதை வேணாலும் சொல்லுங்க. சரி. காரி துப்புங்க, செருப்படுத்த அடிக்க, சரி. விளக்க மாத்திரத்தோட சாத்துங்க, ஆ. எடுத்துக்கிடுவேன். தயவு செய்து அழகா இருக்குன்னு சொல்லாதீங்கம்மா. அப்படியா? அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு வெக்க வந்துடும். வெக்க வந்தா நமக்கு சேலை தூக்கி மூஞ்சி ஊத்திக்கிடுவேன். வேற ஏதாவது தெரியுமே? தெரிஞ்சு போதான நம்பர் பிளேட்டா போட்டுக்கிட்டீங்க 63 67 56 59 யாருக்கு அடையாளம் தெரிய போகுது விடுத மூஞ்சி ஊத்திட்டு பாவத்தி முகரைய பாரு. இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை அடக்கமா இருக்கணும். இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனையோ பெண்கள் இங்க வந்திருந்தாலும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த வர்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்பா வந்து எல்லா வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. காட்டுல போய் காவல் பாருன்னு அப்பா சொன்னாரு. நம்ம எல்லாம் காவல் பார்க்க வந்துட்டோம். எனக்கெல்லாம் காவல் பார்க்கவே விருப்பம். ஆமாமா வந்ததுமே செஞ்சா நல்லா இருக்குமா? விருப்பம் இல்லை. அவளுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? வந்தது செஞ்சா விருப்பம் இருக்காது. இருக்காது. சந்தோஷமா ஆடி பாடி விளையாடு. ஆதி பாதி மேலே செஞ்சா அலுப்பி இருக்காது. அது ஆளும் பெரும் சேராவிட்டா உள்ள வரக்காது. முகர கட்டை பாரு.
அவன் நாட்டுல கோடிக்கணக்கில் ஓடிக்கிட்டு இன்னும் பிள்ளை பரணியாவது திருங்கி அதனால இந்த இடத்த பார்த்துட்டு கொஞ்சம் வர்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கிறது. இந்த இல்ல இது பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, எப்படி எல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தை வர்ணிக்கணும் போல ஆசையாக இருக்கிறது. பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. அடுத்து உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி தோப்புல முட்டு இல்லையா அடே இந்தாடி வாடிய மாப்பிள்ளை பாக்குறேன்னா என்ன முட்டு அளப்புறாங்க. நீங்க வேற நீங்க கூட இப்படி நடக்க மாட்டாங்க. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது பரவாயில்ல உலகையே பிடிக்க மாட்டேன். உலகத்தையே பிடிக்க மாட்டீங்க. அதனால உலகையே பிடிக்க மாட்டீங்க. உலகத்துல அப்படி கடமை பிடிக்கிறது உலகத்தையே பிடிக்க மாட்டீங்க. ஆமா ஏன் பிடிக்கிறாங்க? அந்த காலத்துல உள்ள ஆம்பளையில பாடியே பத்திய தண்ணியை போட்டு நடிச்சா மட்டார் நடிக்கிறாங்க. நல்ல எதம்பதமா அவனை அடிக்க சொல்லவா? ஒத்தரம் கொடுக்குற மாதிரி கொண்டு முகர கிடையாது பாரு. பிள்ளையும் முகரையும் அப்படிதான் கோவம் வந்து அப்படித்தான் ஆம்பளை நடந்துக்குவாங்க. நம்ம தான் எதம்பதமா நடந்துக்கிறோம். பக்கத்து சோதனை கால் வச்சு தொம்பு கேட்டுட்டு முருகா அடி தப்புடம் நடிச்சுட்டு தட்டு இருக்காங்க. அதெல்லாம் கல்யாணம் வேணாம் கால் வைக்க வேணாம். முருகா வச்சுடுவான். சரி எப்படிலாம் உனக்கு நல்ல மாப்பிள்ளை சாதாரணப்பட்ட மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை அம்மாவே பாடிக்கிட்டு இருக்காங்களே ஏண்டி அடையே பாடு நீ நேர கலாச்சியா? ஆமா ஆமா சொல்லுமா நீ பாடு பாடுங்க புரியவே நடத்தான். சரி வேண்டாம். அதனால எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ
அப்ப ஒரே ஆடி பாடி அது பரவாயில்ல நல்லா இருக்கும். அப்படியா? அப்ப எடுத்து நேரம் பாடிட்டே வெளியே வரீங்களா? நீங்க ஒரு 2 ஆட்டம், நான் ஒரு 2 ஆட்டம். அப்படியா? முருகர் ஆடணும்னா அது நல்லா இருக்கும். அப்படியா? அதான் நீ சொல்றியே. சரி, அதே மாதிரி போயிட்டே வரலாமா? அடப்புறம். என்ன பண்ணணும்? நீ பொட்டு வச்சே தங்க கூட ஊருக்கு நீ மகிழ. என்ன பாருங்க. நீங்க எப்படி செய்வீங்களோ ஆச்சாரம் அப்படியே செய்யணும். நீ பொட்டு வச்சே என்னடி ஆச்சு? நாடி இடிச்சிருச்சா? பல்லு வலிக்குது. பல்லு இப்படியாட்டம் வலிக்காது. முதல் காவல நீர், இரண்டாவது காவலை இருக்கட்டும், மூன்றாவது காவல நான் இருக்கிறேன். வணக்கத்துக்கு
இருக்கக்கூடிய பெரியவர்கள், தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யாராவது நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2ஆம் என்னை கூப்பிடுங்க, நானும் வந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதனால ஆளு ஒரு பக்கமா இந்த கவர் பார்க்கலாமா? பொம்பளை பொம்பளை நாங்க எங்கன்னு தொடுவோம், கட்டி பிடிப்போம், முத்த பிடிப்போம், உன்னா கூட படுப்போம், தூங்குவோம், அவனுக்கு இருக்குவோம், இங்க வாடி. நம்ம மாமா கூப்பிடா, நம்ம சொல்லக்கூடாது. இங்க வாடி. என்ன இனிக்குது? கொஞ்சம் சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா பண்ணிக்க. வாடி முண்டை. அடக்க முடியல. அப்படியே விட்டுரு.